கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களை யாவரும் அந்த கால வேளையிலே வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். ஏசிடி திருச்சபை ஆன்லைன் சர்வீஸ்க்கு நீங்கள் கலந்துருக்கிறீங்க. இந்த ஆராதனையில் தேவன் உங்களை வழி நடத்தும்படி நாம் ஜெபித்து அவரை வரவேற்போமாக. ஸ்தோத்திரம் ராஜாப்பா, அந்த அருமையை நடத்துனதுக்காக நன்றி ஆண்டவரேப்பா. அந்த லைவ் செஷனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரேப்பா. ஆண்டவரேப்பா, நீர் அவர்களை தொட்டு நடத்தும்படி ஜெபிக்கிறோமே அப்பா. உம்முடைய நாமம் உயரணும் ராஜா, உம்முடைய அரசு வரணும் ராஜா, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக ராஜா. பரிசுத்த ஆவியானவரேப்பா, இந்த துதிகள் ஏறெடுக்கும் போது நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆண்டவரே, எங்களை தொடும் ஆண்டவரே. வீடுகள் தோறும் இருக்கிற அனைத்து விசுவாசிகளும் ஆண்டவரே அப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் நீ தொடும்படி ஜெபிக்கிறோமே. அப்படி செய்வதற்காக நன்றி. எல்லாமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இந்த கால வேளையில் கூட நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் மேல் நம்மளுடைய எல்லா பாரத்தையும் இந்த நாளில் நம்ம காலையில எழுது. நம்ம உலகத்தில் நிறைய பாரங்கள் இருக்கு, நிறைய காரியங்கள் நம்மளை சுற்றி இருக்குது. எல்லா பாரத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைப்போம். அவரை நம்மளை வழி நடத்தி செல்வாராக. ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாக எழுந்து வீடுகள் தோறும் யார் இருந்தாலும் நீங்க எழுந்து நின்று இந்த பாடலை நீங்க என்னோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்க நீங்க பாட வருவதாக. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலக்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலக்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கரங்களை தட்டி நீதிமான் ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். என் தேவனானவர் நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்னோடு சேர்ந்து கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்துக் கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில்
நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார். அதிசயம் அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு கலங்கி தவிக்க மாட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார். அதிசயம் செய்வார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். என்னை தண்ணீரை கூட்டி சேர்த்து தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். விசுவாசத்தோடு சொல்லுவாங்க. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் என் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவி பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இருவை என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இருவை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லை. குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. 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 ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும்
ஆண்டவரை தேடுவதற்கு குறைவில்லையே. கரங்களை தட்டி அப்படியே தேவனை கொஞ்ச நேரம் வாழ்த்துவோம். நம் தேவன் நமக்கு தந்ததான வாக்கு தத்தங்கள், அவரை தேடுகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் எந்த குறையும் இல்லைங்க. இந்த பெண்டமிக் காலத்துல கூடயும், இந்த லாக்டவுன் டைம்ல கூடயும் ஆண்டவர் உங்களை வழிநடத்த வந்த விதங்கள், ஆண்டவர் உங்களை வழிநடத்த வந்த விதங்களை திரும்பி பார்க்கும்போது நன்றி ராஜா என்று சொல்லுவோம். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், தண்ணீரண்டை என்னை கூட்டி சேர்த்து தாகம் தீர்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சேர்த்து தாகம் தீர்க்கின்றார். என்னோட சேர்ந்து பாடுங்க. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார், எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். விசுவாசத்தோட சொல்லுவோம். என்னை நான் அபிஷேகம் செய்கின்றார். வீடுகள் தோறும் விசுவாசத்தோடு என் தலையை என்னை நான் அவர் அபிஷேகம் செய்கின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம்முடைய கிருபை என்னை தொடரும். நம்பிக்கையோடு ஜீவனுள்ள நாட்களெல்லாம் உம் கிருபை என்னை தொடரும். அப்படியே கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிப்போமாக. அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. நன்றி ராஜா, துதிக்கிறோம் ராஜா. Thank you Jesus. Praise you. அப்படியே அவரை துதிப்போமாக. அவர் துதிகளுக்கு பாத்திரராக இருக்கார். நமது கண்மலையாக இருக்கிறார் அவர். நமது கோட்டையாக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். லைவ் செஷன்ல இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியதான காரியம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். ஆமென். அவரை நோக்கி அப்படியே துதிப்போம். அவரை நம்புவோம். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். கண்மலையே அடைக்கலமே, என் பலனே என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே, என் பலனே என்னை காப்பவரே. ஆசை உறவிட மாட்டே, என்னை ஆசை உறவிட மாட்டே. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். விசுவாசத்தோடு என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என்
என்னை அசைவுற விடமாட்டே. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலேயாகும். கிருபையும் கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. ஆசை உறவிட மாட்டேன். என்னை அசைவுற விடமாட்டே. என்னோடு சேர்ந்து என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமைப்பாரிடும். நான் நம்புவது உம்மாலே கண்மலையே, கண்மலையே, அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே. கண்மலையே, அடைக்கலமே, என் பலனே, என்னை காப்பவரே. ஆசை உறவிட மாட்டேன். என்னை சேர்ந்து சொல்லுங்க. என்னை ஆசை உறவிட மாட்டேன். என்னை ஆசை உறவிட மாட்டேன். துதிப்போமா? ஓ ரமஷன பாபரி அதன பாபரி ஏகன போரி அதல பாபரா ஷன பாபரி அதேரி de karabori. ஓ ரமஷன பாபரி de அதன போரி karabori. ஓ
உம்மன்மை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளரே, என் இதய ஏக்கமே, இனியவரே இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைதான் நேசிக்கிறேன். எனது மணவாளரே, என் இதய ஏக்கமே, இனியவரே என் இயேசையா, உம்மை தேடுகிறேன் ராஜா, உம்மைத்தான் தேடுகிறேன் நான் உம்மைதான் நேசிக்கிறேன். என் வாயின் சொற்கள் என் மனவாய் இருப்பதாக, என் வாயின் சொற்கள் ஏற்றனவாய் இருப்பதாக, என் இதய எண்ணமெல்லாம், என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் உகந்தனவாய் இருப்பதாக, உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. கண்மலையே அடைக்கலமே, என் நலமே காப்பவரே, கண்மலையே அடைக்கலமே, என் நலமே காப்பவரே, அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். என்னோட சேர்ந்து என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். உம்முடைய கிருபை ராஜா, உம்முடைய தயவு ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் ஐயா. ஆராதனை மூலியமா பேசின தேவனே, உம்முடைய வார்த்தையின் மூலியமாக ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை புலமிடும் ராஜா, எங்க இருதயங்களை உடைத்து மாற்றி அருளப்படி ஜெபிக்கிறோம் ஐயா. எங்க கிட்ட பேசும் ஐயா, ஆயத்தமாக இருக்கிறோம் ராஜா. எங்கள் கண்மலை நீர், எங்கள் கேடகம் நீர் ராஜா. நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ராஜா. I believe in you, Lord Jesus. I praise you. Thank you, Jesus. Amen. நன்றி. நன்றி பிதாவே, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. Thank you, Jesus. நன்றி பிதாவே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. மகிமையின் தேவனை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம் பிதாவே. அப்பா, இந்த அப்பத்தை இந்த பாத்திர அன்பு கருத்துல வைக்கிறேன் பிதாவே. ஐயா, இந்த அப்பத்தை இந்த பாத்திரத்தினை ஆசீர்வதிக்க ரட்சிக்கிறேன் பிதாவே. எங்களுக்காக பிக்கப்பட்ட சரீரமும் எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் பிதாவே. இதை புசிக்கும் போதும் பானம் பண்ணும் போதும் உம்முடைய கரங்களோடு இருந்து
இந்த வார்த்தை கொண்டு எங்களை பலப்படுத்த முடிச்சுக்கிற பிதாவே. நன்றி ராஜா, இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you Jesus, thank you Jesus, glory to God, hallelujah, hallelujah, hallelujah. ஆவியானவரே நன்றி பிதாவே, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. மக்கிய மகிமை பிதாவே, மக்கிய மகிமை ராஜா, மக்கிய மகிமை பிதாவே, மகிமையின் தேவனை நன்றி எடுக்கிற பிதாவே, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. glory to God, hallelujah. சோதரம் ஆண்டவரே, சோதரம் பிதாவே, மகிமையின் தேவனை உமக்கு நன்றி பிதாவே, நன்றி ராஜா, சோதரம் ஆண்டவரே, சோதரம் கர்த்தாவே. அன்பின் தேவனை தெரிவிக்கிறோம் அப்பா, சோதரிக்க பிதாவே. இது எங்களுக்காக பிக்கப்பட்டவுடைய சரீரம் பிதாவே. இதை வாங்கி புசியுங்கள், இதை புசிக்கமான நினைவு கூறுன்னு சொல்லி பிதாவே. மகிமையின் தேவனே ராஜா, இந்த அப்பத்தை ஆசீர்வதிக்க முடிச்சுக்கிறேன் பிதாவே. ஐயா, அந்த வார்த்தை கேட்டு பிறகு பிதாவே, இந்த வார்த்தை நிமித்தம் நாங்கள் உத்தமமாய் வாழ பிதாவே. இந்த அப்பத்தினால பிதாவே சுகமாக்க முடிச்சுக்கிறேன் பிதாவே. எல்லாம் உமக்கு விரோதமாக களங்க பண்ணாத படிக்க ராஜா எங்களை காத்தரணும் அடிச்சுக்கிறேன் பிதாவே. இதுல இருந்து எங்களை விடுதலை தருவதற்கு நன்றி பிதாவே. இந்த அப்பத்தை ஆசீர்வதியும் வருமளவு நினைவு கூறுன்னு சொன்னீர் பிதாவே. நன்றி பிதாவே. இதை பானம் பண்ணுகிற புசிக்கிற பிள்ளைகளை பிதாவே நீர் ஆசீர்வதிக்க முடிச்சுக்கிற பிதாவே. மக்கிய மகிமை இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு மனதோடு புசிப்போம். அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இது உங்களுக்காக சிந்தப்படிய ரத்தம் என்று சொன்னார். அன்பான தெய்வமே, நாங்க சுகமாக வாழ, நாங்க பரிசுத்தமான வாழ்க்கை வாழ, உம்முடைய பார்வைக்கு முன்பாக உத்தமமான வாழ எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், இந்த ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட பிதாவே. பரிசுத்த தெய்வமே, இதை பானம் பண்ணுற பிள்ளைகளை ஒவ்வொருத்தையும் பிதாவே உம ரத்தத்தால சுத்திகரித்து பிதாவே உமக்கு பிரியமான மகனாக மகளாக நடக்க அபிஷேகிக்கும் பிதாவே, அபிஷேகிக்கும் பிதாவே. கேட்ட வார்த்தை நிமித்தம் பிதாவே காலை போல உத்தமனாக வாழ பிதாவே. இன்று எடுக்கிற தீர்மானத்தை நிமித்தம் பலப்படுத்த முடிச்சுக்கிற பிதாவே. மக்கென்று வாழ்கிற வாழ்க்கை தருவதற்கு நன்றி பிதாவே. இந்த பாத்திரத்தை ஆசீர்வதியும், இந்த பானமர பிள்ளைகளை ஆசீர்வதியும், சுகத்தையும் பலத்தை கட்டிடும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு மனது பானம் பண்ணுவோம். தொடர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி பிதாவே, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்று நாம் தொடர்ந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்வோமா? தேவன் அதிகமாக நேசிக்கிறவராக இருக்கிறார். போன வாரத்துல நான் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், நீங்க யாருக்கு தேவை என்று குறித்து நாம் பேசணும். தொடர்ந்து நாம் பார்க்கும்போது நம் தேவனுக்கு தேவையானவர்களாக இருக்கிறோம். தேவன் நாம் இல்லாம அவரால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நம்ம பார்த்தோம். தொடர்ந்து நாம் பார்க்கிறோம் தேவன் நம்ம மேல எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இன்று நாம் பார்க்கிற காரியமானது, நீ கர்த்தரை சார்ந்திருக்கிறாயா மனிதனை சார்ந்திருக்கிறாயா என்று நம்ம பார்க்கிறோம். வேதத்துல ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம், 2 அதிகாரத்துல வாசிச்சீங்களாக்கா ஆசா என்ற மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. முதல் வாசிகள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆசான் தன் தேவனாய கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். இந்த ஆசா தேவனுடைய பார்வைக்கு, அவன் தேவனை சார்ந்திருக்கும் போது கர்த்தருக்கு நன்மையும் செம்மையுமான காரியங்களை செய்து கொண்டிருந்தானாம். கர்த்தருக்கு நன்மையானது, கர்த்தருக்கு செம்மையானது. கர்த்தருக்கு நன்மையான காரியத்தை அவர் சார்ந்திருக்கும் போது அவருக்கு நன்மையான காரியங்கள் எது, அவருக்கு செம்மையான காரியங்கள் எது என்று ஆசா தெரிந்து கொண்டு அவன் நன்மையும் செம்மையுமான காரியங்களை செய்து கொண்டிருந்தான். அவன் செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. இங்க கர்த்தருக்கு நன்மையா என்ன செய்தானா, மேடைகளை அகற்றினான், விக்கிர தோப்புகளை அகற்றினான், சிலைகளை உடைத்தான்,
நியாயப்பிரமாணத்துப்படி கற்பனைப்படியும் செய்ய யூதாவுக்கு கற்பித்தான். யூதா ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை குறித்தும் கற்பனைகளை குறித்தும் அவன் கற்றுக் கொடுத்து எல்லாவற்றையும் எல்லா மேடைகள் எல்லாவற்றையும் அகற்றினால தேசமானது அவன் ராஜ்ய காலத்துல அமெரிக்கா இருந்தது. ஏன்னா இது கர்த்தருக்கு நன்மையானது, கர்த்தருக்கு பிரியமானது. பலிபீடங்களை உடைத்தான், மேடைகளை அகற்றினான், விக்கிற தோப்புகளை உடைச்சு போட்டான். அது கர்த்தருக்கு நன்மை, கர்த்தருக்கு சமயமா இருந்தது. அதை செய்து கொண்டிருந்தான். ஆனா கர்த்தர் அந்த தேசத்தை, அந்த ஆசா மூலியமாக அந்த தேசமே அவன் ராஜ்யின் காலத்துல அவன் ராஜ்யமே அமெரிக்கா இருந்ததான். அப்படின்னா அடுத்த வார்த்தை வாசிக்கிறோம் 6ஆம் வசனத்துல, கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்கள் அவனுக்கு விரோதமான யுத்தமும் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்தபடினால் யூதாவின் அரணான பட்டணங்களை கட்டினான். யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான் ஆசா. பாருங்க, தேவனுக்கு நன்மையும் சன்மையுமாய் செய்து தேவனோட சார்ந்திருந்தான். கர்த்தரை அவன் சார்ந்திருக்கும் போது கர்த்தருக்கு பிரியமானது எது, கர்த்தருக்கு செம்மையானது எது, கர்த்தருக்கு நன்மையானது எது, கர்த்தருக்கு விருப்பமானது எது, எல்லாவற்றையும் அவன் அறிந்து ஆராய்ந்து அதன்படி செயல்பட்டு கொண்டிருந்தான். அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிற காலகட்டத்துல அவனுக்கு போராட்டம் இல்லை. அவனுக்கு விரோதமா, அந்த ஜனங்களுக்கு விரோதமா, அந்த தேசத்துக்கு விரோதமா யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமைதலா இருந்தது, தேசம் சமாதானமாக இருந்தது. அப்ப அந்த அவனோட போராட்டத்துல பார்க்கிறோம், அவன் கர்த்தரை சார்ந்திருக்கும் போது தேசம் அமைதலா இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு விரோதமான யுத்தம் எழும்பவில்லையா, ஜனங்களுக்கு விரோதமாகவும் அவனுக்கு விரோதமாகவும். அப்ப இவன் நம்ம வாழ்க்கையில அவனோட வாழ்க்கையில பாருங்க, யுத்தம் இல்லாததுனால எல்லாருக்கும் இளைப்பாறுதல் கொண்டிருந்தனால அவன் என்ன செய்தான்? 7ஆம் வசனத்துல அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளை அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பாடுகளை போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாக கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றி நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். பாத்தீங்களா அந்த வார்த்தையை மறுபடியும் வாசிக்க நல்லா கவனிங்க. 3 காரியங்க. நம் தேசத்தை நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில், தேசம் நமக்கு முன்பாக இருக்கு, நம்ம அரணான பட்டணங்களை கட்டுவோம், வாசல்களை கட்டுவோம், கோபுரங்களை உண்டு பண்ணுவோம், தாழ்பாடுகளை போட்டு பலப்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு, கர்த்தரை தேடினோம். பாத்தீங்களா, நீ அவருக்கு தேவை என்ற வார்த்தை இருக்கிறதா? அவரை தேடினோம். அவரை தேடின போது சுற்றிலும், அவரை தேடின போது 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவரை தேடின போது உன்னை சுற்றிலும் இருக்கிற இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். உனக்கு சுற்றிலும் உன்னோட போராட்டங்கள், நம்மளோட வாழ்க்கையில யுத்தம் இல்லாதிருந்தா பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியுங்க. பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். சந்தோஷம் அந்த காரியங்களை செய்ய முடியும். தடுமாற்றம் இல்லாம அந்த காரியங்களை செய்ய முடியும். அதாவது மன குழப்பம் இல்லாம இந்த காரியங்கள் செய்ய முடியும். ஏன்னா ஆசாவும் அவனுடைய யூத ஜனங்களும் அவங்க சுற்றிலும் தேவன் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அப்படின்னா நீ போராடி கொண்டிருக்காத, அடுத்த பிரச்சனை போராடி கொண்டிருக்காத, வரப்போற காரியத்தில் நீ போராடி கொண்டிருக்காத, உலகத்தால் போல நீ போராடி தவித்துக் கொண்டிருக்காத. தேவன் சகலத்தை மறிந்திருக்கிற தேவன் உன்னை சுற்றில இளைப்பாறுதல் கொடுத்து கொண்டிருக்கிறார். இளைப்பாறுதல் கொடுத்து கொண்டிருக்கிறார். உனக்கு வேண்டியது அனைத்தையும் செயல்பட மிக வெள்ளிதாகவும் அந்த திட்டத்தை நிறைவேற்ற தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கும். ஏன்னா இந்த ஆசா என்ன செய்தானா, பட்டணங்களாம் கட்டி கொண்டிருக்கும் போது இளைப்பாறுதலோடு பட்டணம் கட்டி கொண்டிருந்தான். தேவனை சார்ந்திருந்தான், கர்த்தரை சார்ந்திருந்து தேவன் இளைப்பாறுதல் கொடுத்து கொண்டிருந்தார். ஜெயத்தோடு சந்தோஷத்தோடு
அவனோட திட்டங்கள்ல நிறைவேற்றி கொண்டிருந்தான். அவனுக்கு தேவையானது, யூத ஜனங்களுக்கு தேவையானது பலப்படுத்தி கொண்டிருந்தான். கர்த்தர் அவங்களோடு இருக்கும் பொழுது, கர்த்தரை தேடின போது இந்த வார்த்தை கவனிங்க, பலப்படுத்தி கொண்டிருந்தான். ஆனா தேவனுக்கு பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு போராட்டம் வாழ்க்கையில வந்ததுங்க. அந்த ஜனங்களுக்கு ஒரு போராட்டம் வந்தது. கர்த்தருக்கு நன்மையை செம்மையமாக செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில், கர்த்தரை சார்ந்திருந்திருக்கிற காலகட்டத்தில் அவன் வாழ்க்கையில போராட்டம் வந்தது. இல்லைன்னா போராட்டம் வந்தது. அந்த போராட்ட நேரத்தில் அவன் செய்த காரியம் என்ன? அதே 14ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது நீங்க 8ல இருந்து 15 வரைக்கும் வாசிச்சீங்களாக்கா, அங்க அவனுக்கு விரோதமாக தேச அமைதியா இருந்தது, அமெரிக்கா இருந்தது, எந்த விரோதமான யுத்தம் இல்லாது இருந்தது. அவங்க எல்லாம் அவங்க தேவையான காரியங்கள் எல்லாம் செய்து முடித்து இளைப்பாறி கொண்டிருக்கும் போது கர்த்தரை துதித்துக் கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, நீ தேவனை துதிக்கிற கட்டம், தேவனோட சார்ந்திருக்கிற கட்டம், தேவனை நேசிக்கிற கட்டம், வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிற, கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிற, கர்த்தரோட காரியங்கள், கர்த்தருக்கு நன்மையான காரியங்கள் ஆசா செய்தது போல அவருக்கு நன்மையும் செம்மையுமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில், அந்த சூழ்நிலையில உன் வாழ்க்கையில போராட்டம் வரும். பூமியில இருக்கிற வரைக்கும் நமக்கு போராட்டம் உண்டு. உலகத்தில் உமக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தினை ஜெயித்துட்டேன்னு சொன்ன தேவனவர். உபத்திரங்கள் வருங்க, போராட்டங்கள் வரும். ஆனா அந்த போராட்ட நேரத்துல இந்த ஆசை என்ன செய்தான்? கர்த்தரை சார்ந்திருந்தான். கர்த்தரை சார்ந்திருக்கும் போதுதான், கர்த்தரை சார்ந்திருக்கும் போதுதான், தேவனை உன்னால சார்ந்திருக்கும் போதுதான் தைரியமாக, நம்பிக்கையோடு, ஒரு சந்தேகம் இல்லாம என் தேவன் செய்வார் என்ற உறுதியோட நீ கர்த்தரை கேட்க முடியும். ஆசா கேட்டான். 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், 14:8 யூதாவிலே பரிசையும் ஈட்டி பிடிக்கிற 300 லட்சம் பேரும், பென்யாமீனில் கேடகம் பிடித்த வில்லை நாணயத்துக்கு 2,80,000 பேருமான சேனைகள் ஆசாவுக்கு இருந்தது. இவர் எல்லோரும் பராக்கிரமசாலிகள். அவ கணக்கு போடுங்க, 3 லட்சமும் 2,80,000, 5,80,000 பேரு. ஆனா அவனுக்கு விரோதமா வந்தது எத்தனை பேரு? 9ஆம் வசனத்துல அவர் விரோதமா எத்தியோப்பியாவினாகிய சேரா 10 லட்சம் சேர்ந்து சேனையோடு 300 ரதங்களோடு புறப்பட்டு மாசா மட்டும் வந்தாள். 10 லட்சம். இவங்க இருந்து எத்தனை பேரு? 5,80,000 தான். 5 லட்சத்து, அங்க ஒரு 3 லட்சம், இங்க 2,800,000 பேரு, 80,000 பேர் பண்ணிக்கணும். அப்படின்னா 5,80,000 பேர் தான். பாக்கி 10 லட்சம் பேலன்ஸ் 4,200,000 பேர் அவனுக்கு எதிர்ப்பா இருந்தாங்க. கூட ஒரு ஆளுக்கு ஒருத்தர் யுத்தம் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா 4 லட்சத்துக்கு மேல இருக்கிறாங்க. அவங்களும் ஈட்டியோட தான் இருக்கிறாங்க, அவங்களும் யுத்தத்தை நிக்கிறாங்க. பெரிய போராட்டம். ஆனா தேவனிடத்தில் அவன் கேட்ட வார்த்தை 14ஆம் வசனம், ஆசா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். தைரியத்தோட நன்மை, தேவனுக்கு நன்மை செய்து கொண்டிருந்தால நீ கர்த்தருக்கு நன்மை செம்மை செய்வதை அதான் சொன்ன, விசுவாசத்தோடு உறுதியோடு கர்த்தர் செய்வார் என்று. ஆசா தேவனாய கர்த்தரை கூப்பிட்டு, கர்த்தாவே பல உள்ளவனாகிலும் பலனற்றவாகிலும் உதவி செய்வதற்கு உமக்கு லேசான காரியம். எவ்வளோ பெரிய பிரச்சனைய, எவ்வளோ பெரிய பிரச்சனை, யுத்தத்துல 4 லட்சத்துக்கு கூட இருக்கிறாங்க இவங்களை விட. இவங்க 5,80,000 பேர் தான், அவங்க 10 லட்சம் பேரு. இவ்வளோ பெரிய கூட்டத்தை அவங்க பார்த்துட்டு மனசுல மனுஷனோட யோசனை பிரகாரம் பார்த்தோம்னா அது கடினம். ஆனா எப்படி கேட்கிற ஆண்டவர்கிட்ட, கர்த்தாவே பல உள்ளவனா இருந்தாலும் சரி பலனற்றவனா இருந்தாலும் சரி உதவி செய்வதற்கு உமக்கு லேசான காரியம்.
ஏன்னா நீ கர்த்தரை சார்ந்திருக்கும் போது கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற தேவன், உனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். அவர் உதவி செய்வதற்கு லேசான ஒரு கடினமே இல்லை உனக்கு. ஏன்னா உண்மை சார்ந்திருக்கிற ஜனங்களுக்கு நீ இறங்குகிற தேவன். செய்யலாமா செய்யக்கூடாதா, முடியுமா முடியாது யோசிக்கிற தேவன் நீர் அல்ல, செய்து முடிக்கிற தேவன் நீர். உண்மை சார்ந்திருக்கிற மக்கள் அப்படிப்பட்ட தேவன்கிறவர், அப்படிப்பட்ட தேவன்கிறவர் இயேசு கிறிஸ்து. உனக்கு ஜீவனை கொடுத்த தேவன், உனக்கு காக்கிற தேவன், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை சொல்லப்பட்டிருக்கல. அப்படிப்பட்ட தேவனை சார்ந்திருக்கும் போது அவர் உனக்கு உதவி செய்வதற்கு லேசான காரியம், லேசான காரியம். அவன் சொல்றான் பாருங்க அடுத்த வார்த்தை, எங்கள் தேவனே கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாத உம்மை மேற்கொள்ள விடாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? உம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ள விடாத ஆண்டவரே. நாங்கள் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்துல இந்த பிரச்சனைக்கு எதிராக வந்தோம். போராட்டம் வரும், வாழ்க்கையில இன்னல்கள் வரும். உன்னோட பலத்தை விட, உன்னோட திறமையை விட, உன்னோட ஞானத்தை விட, உன்னோட அனுபவத்தை விட இந்த பிரச்சனை அதிகமாக உனக்கு தோன்றும். அது எப்படி மேற்கொள்ளும்? உன்னோட சிந்தையில யோசிக்கும் போது, உன் அனுபவத்தை யோசிக்கும் போது இதை மேற்கொள்ள முடியாது என்று ஒரு எண்ணம் உனக்குள்ள வருமானால் நீ யாரை சார்ந்து? தேவனை சார்ந்து இருக்குமா? அந்த எண்ணத்துல பயப்பட மாட்டேன். ஆண்டவரே வேலை உள்ளவனாக இருந்தாலும் சரி, வேலை நாட்டவனாக இருந்தாலும் சரி, உதவி செய்வதற்கு உமக்கு லேசான காரியம், கடினமே இல்லை. ஆனா நீர் எங்க கூட இராவிட்டால் அது எங்களுக்கு கடினம். நீர் எங்க கூட இருக்கும் பொழுது, நாம் சார்ந்து இருக்கும் போது நீ உதவி செய்வது லேசான காரியம் மட்டுமல்ல, எதிராளி எங்கள் மேற்கொள்ள அந்த மனிதர்கள், அந்த எதிர்ப்பான காரியங்கள், அந்த பிரச்சனைகள் எங்களை மேற்கொள்ள சொல்ல வர்றங்க. உண்மை மேற்கொள்ள விடாதையும். என்ன தெரியுங்களா? நான் யார் சார்ந்திருக்கிறேன்? என் தேவனை சார்ந்திருக்கிறேன். என் தேவனை சார்ந்திருக்கும் போது, என் தேவனை சார்ந்திருக்கும் போது அது யாருக்கு மேற்கொள்ளும்? இதுதாங்க நம்ப. எங்க அடிக்க ஒரு மனுஷன் வச்சுக்க, இதான் நம்ப. அவருக்குள்ள இருக்கும். இப்ப தெரியுதா அங்கடிக்க அப்படின்னா அங்கிருந்து இதுதாங்க கிறிஸ்து. அவன் சொன்ன வார்த்தை, உண்மை மேற்கொள்ள விடாதையும். அப்படின்னா நான் உமக்குள்ள சார்ந்துட்டேன், ரத்தத்துக்குள்ள மூடிட்டேன், கிருபைக்குள்ள மூடிட்டேன், உன்னுடைய இறக்கத்துக்குள்ள மூடிட்டேன். எந்த பிரச்சனை, எந்த போராட்டம் வந்தாலும் என்ன அணுகாது. காரணம் நீர் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஜெயித்து விட்டீர். உண்மை மேற்கொள்ள விடாதீங்க. எவ்வளவு தைரியத்தோட, எவ்வளவு வைராக்கியத்தோட, எவ்வளவு உண்மையா அவன் சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் கர்த்தர் அவர் எவ்வளவு ஆசாவுக்கு யூதாவுக்கு முன்பாக முறியடித்ததுனால எத்தேப்பியா ஓடி போனார்கள். உனக்கு வர பிரச்சனை விட்டு ஓடி போவோம். நீ கர்த்தரை சார்ந்திருக்கும் போது, கர்த்தரை சார்ந்திருக்கும் போது. அதுதான் மோசே சொல்ற ஒரு வார்த்தை. எபிரேயர் 11 அதிகாரம் 25 வசனத்துல வாசிச்சீங்களாக்கா? எபிரேயர் 11:25 26 வாசிக்கும் போது அந்த வாங்க சொல்லப்பட்டிருக்கு. மோசே எப்படி சொன்னா, அநேத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்து பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு என்ன செய்தானா? வாசிக்கிற 25-26 அனைத்து 25-26 அனைத்துமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்து பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து
எகிப்துல பொக்கிஷங்களும் கிறிஸ்தின் வர நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அதிக பாக்கியம், நீ வரும் பலன். என் தேவனை சார்ந்திருக்கும் போது எனக்கு அவருடைய பலத்தின் பலனை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். இங்க மோசை எடுத்துக்கொண்டிருந்தாக்கா எங்க அநித்தியமான பாவ சந்தோஷம், அழிஞ்சு போற பாவ சந்தோஷம். ஆனா அழியாத நித்திய சந்தோஷம் மகிமையின் தேவன் பரலோகங்க. அழியாத நித்திய சந்தோஷத்தை கர்த்தரை சார்ந்திருக்கும் போது மோசே சொன்னது ஒரு வார்த்தை. அப்போஸ்தலன் பவுல் சொன்னான், கிறிஸ்துவுக்குள் எனக்கு எது லாபமா இருக்கோ அது கிறிஸ்து நஷ்டம். கிறிஸ்துக்கு எது லாபமா இருக்கோ அது எனக்கு லாபம். என்னோட மாம்சத்துக்கு லாபமா அது கிறிஸ்துக்கு நஷ்டமா எனக்கு அது வேண்டாம். அப்படின்னா நான் அவரை சார்ந்திருக்கிறேன், நான் அவரை சார்ந்திருக்கிறேன், நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறேன். இங்க ஆசா தேவனை சார்ந்திருக்கும் யுத்தத்துல அமெரிக்க தேவனோடு அவன் வாழ்க்கையில போராட்டங்கள். ஏன்னா அவன் அந்த வைராக்கியத்துல தேவன் யுத்தத்துல ஜெயம் கொடுத்ததுனால, கர்த்தர் அவங்க வாழ்க்கையில ஜெயம் கொடுத்ததுனால அவன் என்ன அறிக்கை விட்டான்? 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, 15ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் தான் இருக்கேன். 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய், இங்க யாரு குமாரனாக தேவன் ஆவி உன்னதியின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்குன்னு அவன் சொன்னான். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதன் பெண் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், அவரை தேடினீர்களானால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டுவிடாக அவரை விட்டு விடுவார். சிம்பிளா ஒரே வார்த்தை முடிச்சுட்டான். இந்த யுத்தம் நடந்த பிறகு, யுத்தத்தில் ஆண்டு ஜெயித்தாரு, அமெரிக்கா இருந்தாங்க, தேசத்துல பட்டணம் கட்டினாங்க, யுத்தம் ஜெயம் வந்து ஒரு போராட்டம் ஜெயிச்சிட்டோன்னே நாம் என்ன நினைக்கிறோம்? தேவனை சார்ந்திருப்பது குறைச்சிடுறோம், தேவனை சார்ந்திருக்கிறத குறைச்சிடுறோம். ஆரம்பத்தில் அந்த போராட்டம் வரும்போது தேவனை எவ்வளவு உண்மையாக சார்ந்திருந்தோமோ, தேவனோடு சார்ந்திருப்பது என்றால் அவருக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கிற அர்த்தம், செம்மையான வழி நடத்தி கொண்டிருக்கிற அர்த்தம், அவரோடு உன்னோட உறவு இன்னும் நெருங்கி கொண்டிருக்கிற அர்த்தம். மூழ்கி 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 கணக்காளவு பத்தாது, இடுப்பளவு பத்தாது, முழங்காலவு பத்தாது, கழுத்தளவு பத்தாது. ஃபாதர் பாடினார்ல, இங்க அவன் எச்சரிக்கிறான், அவரை சார்ந்திருப்பேனால் எப்படி கொண்டாட பாருங்க. கர்த்தரை மனுஷர்களே கேளுங்கள், நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவர் தேடினால் நிச்சயமாக அவர் உங்களுக்கு வெளிப்படுவார், நீங்கள் அவர் விட்டுறாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். தொடர்ந்து 3 நாள் வாசிக்கிற பாருங்க. 15ஆம் அதிகாரத்துல, இஸ்ரவேல் அநேக நாளா மெய்யான தேவன் இல்லை, உபதேசங்கள் ஆசாரியம் இல்லை, வேதமும் இல்லை. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேல் தேவனை கர்த்தரிடத்து திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்கள் வெளிப்பட்டார். தொடர்ந்து வாசிக்கிற போது அங்க வேதமும் இல்லையா, அந்த காலகட்டத்துல மெய்யான தேவன் இல்லை, உபதேசிக்க ஆசாரம் இல்லை, பாசமார்களும் இல்லை, கற்றுக் கொடுக்க ஆள் இல்லை. தேசத்துல மிக கீழே வாசிக்கும் போது ஒரு வசனம் போடப்பட்டிருக்கு, மகா அமளி உண்டாயிருச்சு. அவ்வளவு போராட்டம் அங்க இருந்தது. ஆனாலும் தேவனை தேடும் பொழுது 7ஆம் வசனத்துல, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். தீர்க்கதரிசி எல்லா வார்த்தையும் நான் வாசிக்கல, தீர்க்கதரிசி சொல்லி 7ஆம் வசனம் வரைக்கும் சொல்லி முடித்த பிறகு ஆசா எடுத்த ஒரு பெரிய ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம் தெரியுங்களா? 13ஆம் வசனத்துல 12-13 வாசிக்கும் போது 12-13 15ஆம் அதிகாரம் 12-13 தங்கள் பிதாக்களாகிய தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இதயத்தோடும் தேடும்
தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றான். தங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தரை தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றான். அடுத்தது, சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர்கள் எல்லோரும் இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தரை தேடாத எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்தான். உன்னோட போராட்டத்துல தேவன் ஜெயம் கொடுத்துட்டோன்னு அவன் போட்ட கட்டளை என்ன தெரியுங்களா? இந்த ஜெயத்தினால, இந்த பிரச்சனை மேற்கொண்டதுனால நீ அலட்சியமா இருப்பாயானால், தேவனோடு நெருங்காம இருப்பாயானால் உனக்கு போராட்டம் வரும் என்று சொல்லி எச்சரித்தான். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை தேடு, இன்னும் நெருங்கி, இன்னும் அவரை சார்ந்திரு. அப்படி சிறியோர்ல இருந்து பெரியோர் வரை, இஸ்தில இருந்து புருஷன் வரை எவன் தேடாம இருக்கிறானோ அவன் எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும். அர்த்தம் ஆசா அவனோட ஆட்சியில் சொன்னா, நீ கர்த்தரை தேடாம நீ இருப்பாயானால் நீ பூமியில வாழ்ந்து புண்ணியம் இல்ல, நீ போயிரு. தாயை கூட அமுட்டு வைக்கலங்க. கர்த்தருக்குள் சார்ந்திருக்கும் போது யார் சார்ந்திருக்கலையோ அவங்க இருக்கக்கூடாது. 15 தோப்பிலே அருவருப்படும் விக்கிரங்களை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு ஆசா விலைக்கு போட்டு அவருடைய விக்கிரகத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து சீதோன் ஆற்றண்டையிலே சுட்டெடுத்து போட்டான். தாயான மாகாளை ராஜாவாகிய ஆசா மாகாளை ராஜாத்தியாய் இராதபடிக்கு. நீ கர்த்தரை சார்ந்திருக்கா, நீ என்ன தீர்த்துக்கிட்டு தாயே விரட்டணும். தேவனை சார்ந்திருக்கும் போது, கர்த்தரை சார்ந்திருக்கும் போது, கர்த்தரை தேடாதவர்கள் இப்படிலாம் எச்சரித்து 38 வருஷம் 35ஆம் வருஷம் மட்டும்
வருஷம் இவன் எப்ப தெரியுங்களா? இவன் ராஜா ஆன ஸ்தானத்திலிருந்து 35 வருஷம் வரைக்கும் அவன் யுத்தம் இல்லாம இருந்தது. தேவனுடைய சார்ந்து இருக்கும் போது 35 வருஷம் கவனிச்சிங்க. அப்ப அவ்வளவு காலமா தேவனை சார்ந்திருந்தான். பிரியமானவர்களே, முக்கியமானதுக்கு நீ கர்த்தரை சார்ந்திருக்கும் போது நீ எத்தனை வருடம் சார்ந்திருப்பாயானா தேவன் உனக்காக யுத்தம் பண்ணிக்கிறாங்க. போராட்டம் வாழ்க்கையில ஜெயப்பட்டு கொண்டே இருந்தான். 35 வருஷம் யுத்தம் இல்லாம இருந்தது. ஆனா அவனுக்கு வந்த பெருமை, புகழ், அவனை குறித்து மற்ற தேசம் எல்லாம் அவனுக்கு கனம் பண்ணிருந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து வித்த விதம், கர்த்தரோட ஆசீர்வாதத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவன், தேவனை மகிமைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருந்தவன் ஒரு காலகட்டம் வரும்போது கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய பிரசனத்தை, கர்த்தரை சார்ந்திருக்கிற காலகட்டத்தை விட்டு விலக ஆரம்பித்தான். இவனே கட்டளையிட்டான் கொலை செய்யப்பட வேண்டும் என்று. கவனிங்க, கொலை செய்யப்பட வேண்டும் என்று கட்டளையிட்ட அதே ஆசா 16ஆம் அதிகாரம் வரும்பொழுது அங்க மனுஷனை சார்ந்திருந்தான். அவன் மனுஷனை சார்ந்திருக்கும் போது நடந்தது என்ன? 16ஆம் அதிகாரம் 15 வசனம் வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது அங்க 16 அவன் என்ன செய்தானா? 36ஆம் வருஷத்துல இந்த ஆசை என்ன செய்தானா? இஸ்ரவேல் ராஜாவாகிய பாஷா யூதாக்கு விரோதமாக வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்குவரத்து இராதபடிக்கு ராமாவை கட்டினாள். ஒருவரும் ஆசாவுக்கு விரோதமாக போக்குவரத்துமாய் இராதபடிக்கு ராமா கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்கள் பொல்லியும் பொண்ணும் எடுத்து தமஸ்குல வாசம் பண்ணுகிற பென்த்ரா என்னும் சீரியா ராஜாவின் இடத்துக்கு அனுப்பி இவனுடைய ஆலயத்துல பொக்கிஷம், இவனோட பொக்கிஷம் கர்த்தரோட உடன்படிக்கையை மறந்து கர்த்தரை சார்ந்திருந்தவன் இப்ப யார சார்ந்திருக்கிறானா? விரோதமா இஸ்ரவேல் ராஜா விரோதமா பாஷை எழுப்பி வரும் பொழுது இவன் யார தமஸ்கு வாசம் பண்ணுகிற சிரியாவின் ராஜாவிடத்துக்கு ஆள் அனுப்பி சிரியாவின் ராஜாவோட யுத்தம் உடன்படிக்கை பண்ணான். என்ன உடன்படிக்கை தெரியுங்களா? எனக்கு உமக்கும் என் தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே. இதோ வெள்ளியும் பொண்ணு உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேல் ராஜாவாகிய பாஷை என்னை விட்டு விலகி போகும்படி நீ வந்து அவனோடு சேர்ந்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அவனை அனுப்பினான். 3ஆம் வசனத்துல கவனிங்க, நான் சுருக்கமாக கொண்டு வரேன். முக்கியமான விஷயத்துக்கு இங்க 5,80,000 பேரோட இருக்கும்போது 10 லட்சத்தை யுத்தம் பண்ண தேவனை தேடலாம். ஆண்டவர் உதவி செய்ய லேசான காரியம் சொன்னான். இங்க பாஷா என்ற ராஜா இவனுக்கு யுத்தம் பண்ணுவான்னு பயந்து கர்த்தரை தேடாம சிரியா ராஜாவோட போய் பொண்ணு வெள்ளி கொடுத்து ஒரு உடன்படிக்கை பண்ணி அகன்று போகணும்னு சொன்னான். அவன் சொன்ன பிரகாரம் அதெல்லாம் நடந்தது. ஆனா 9ஆம் வசனத்தை வாசிங்க. அங்க சொல்லப்படுற வார்த்தை முக்கியம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு தேடுகிறவருக்கு தம்முடைய வல்லமையும் விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆசா சார்ந்திருக்கும் போது கர்த்தர் செய்த தேவன் இன்னும் செய்து கொண்டிருக்கிறார். நீ தேவனை சார்ந்திருக்கும் போது அவர் செய்த தேவன் செய்ததோடு முடிக்கலங்க. செய்ததோடு தேவன் முடிக்கல. தேவன் சொல்ற வார்த்தையை கவனிங்க. தம்மை பற்றி, இந்த ஆண்டவரை பற்றி
இந்த இயேசுவை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் தம்முடைய வல்லமையை, அவருடைய வல்லமையை, இயேசுவோட வல்லமையை விளங்கும் பண்ணும்படி கர்த்தராகிய தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் அனுபவித்த, அனுபவத்தில் போன, கற்றுக்கொண்ட, பெற்றுக்கொண்ட, அந்த போராட்டத்தில் ஜெயம் கொடுத்த தேவன் மேல சார்ந்திருந்த, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தேவன் சொல்லிக் கொண்டிருந்த, யாராரு தேவனை சார்ந்திருக்கிறோ கொலை செய்வன் சொன்ன மனுஷன் அவன் சொன்ன வார்த்தை, இந்த விஷயத்தில் மதி இல்லாத இருந்தீரே, புத்தி இல்லாம ஆயிட்டிய, கர்த்தருடைய கண்கள் புலாவிக் கொண்டிருக்கிற, புத்தி இல்லாம இருக்கிற, ஆகியால் இதழ் முதற் கொண்டு இந்த நிமிஷத்திலிருந்து உமக்கு யுத்தங்கள் நேரிடும், உமக்கு யுத்தங்கள் நேரிடும், உனக்கு போராட்டம் வரும். நீ மனுஷனை சார்ந்திருக்கீங்க, கர்த்தரை சார்ந்திருக்கீங்க, மனுஷனை சார்ந்திருக்கீங்க. அதை சொன்ன அந்த ஞான சிசுறு மேல் ஆசா கோபம் கொண்டு அவனை காவலரில் வைத்து, இதுவும் அல்லாம பாருங்க, எப்ப நீ தேவனோட விலகினியோ விசாஸ்தலம் உள்ள பூந்து அலக்கழிச்சிருவாங்க. ஆசாவை அலக்கழிச்சான். கர்த்தர் உதவி செய்து லேசான காரியம் சொன்ன அந்த மனுஷன் கர்த்தரை விட்டு மனுஷனை சார்ந்து மனம் திரும்பல. ஞான சிஷ்டிகள் சொன்னான், 8ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அவன் சொன்ன வார்த்தை ஞான சிஷ்டிகள் சொன்னான். அவன் கேட்கல, கோபம் கொண்டு சிறைச்சாலை வச்சு. அது இல்லாம அநேக ஜனங்களை, அக்காலத்துல ஜனங்களுக்குள்ள சிலர் கொடுமையா நடத்தினான், கொடுமையா நடத்தினான். தேவனை முழுவதும் சார்ந்திருக்கல, கர்த்தரை தேடலங்க, கர்த்தரை தேடல. ஆசா தேவனை தேடல. கர்த்தரை தேடுவாயனால் அவர் உனக்கு தென்படுவார். அவருடைய கண்கள் பூமிக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. நம்மை தேடுகிறவர்களுக்கு உத்தம இருதயத்தோடும், உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நம்முடைய வல்லமையை காண்பிக்கும்படி கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கு. இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? நீங்க அநேக அநேக விசுவாசிகள், கிறிஸ்துவில் வளர்ந்த விசுவாசிகளை சொல்றேன். என்ன தெரியுங்களா, இந்த தேவன் எப்படி நம்ம எடை போடுறாங்க? இவர் ஒரு வாட்டி செஞ்சுட்டாருன்னா அதோட முடிஞ்சு. அடுத்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனை, நீ சொந்தமா செஞ்சு கொண்டு நீ அந்த பிரச்சனை இல்ல. இந்த பூமியில நீ வாழ்ற நாட்கள் வரைக்கும் அவர் உன்னோடு இருப்பார். உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருக்க தேவனுங்க. அவர் தம் வல்லமை விளங்கப்படும்படி கவனிங்க. உத்தம இருதயத்தை தேடுகிறவருக்கு அவருடைய வல்லமை விளங்கும் பண்ணும்படி அவர் கண்கள் பூமியகம் உலாவிக் கொண்டிருக்குது. அவர் செய்ய ரெடியா இருக்கிறாரு, உதவி செய்ய ரெடியா இருக்கிறாரு. நீ அவர் சார்ந்துரு. இந்த ஆசா இது எல்லாம் தெரிஞ்சும் பெருமை அவனுக்கு ஆளுகை செய்ததுனால பெருமை வந்தப்ப பயம் வந்துருச்சு. எங்கடா பாஷா நம்மளா கொண்டு வருவானோ, சிரியா ராஜா எடுத்துட்டு போவோம், அவனோட உடன்படிக்கை பண்ணுவோம். பண்ணும்போது ஞான சித்திரன் வந்து எச்சரித்தான். எச்சரிப்பு கேட்கல. நீ தவறு செய்யும் பொழுது உன்னுடைய நெருங்கிய ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்கலாம். உனக்கு நெருங்கிய நண்பர்கள், ஆவிக்குரிய நண்பர்கள் சொல்றேன். உலக நண்பரை பத்தி பேசுற ஆவிக்குரிய நண்பர்கள் அல்லது உன்னுடைய அனுபவப்பட்ட மூப்பர்கள் இருக்கலாம், ஊழியர்கள் இருக்கலாம். எச்சரிக்கும் போது அந்த எச்சரிப்பை நீ கேட்க மனசு இல்லாமல் இருப்பாயானால் சண்டலமைங்க. அவன் சொல்லி சொன்ன சினம் கொண்டு சிறைச்சாலையில், அதுவும் இல்லாம ஜனங்களை சிலர் கொடூரமா நடத்த ஆரம்பிச்சான், கொடூரமா நடத்த ஆரம்பிச்சான். ஏன்னா தேவனுடைய கிருபை அவன்கிட்ட போச்சு, தேவனுடைய இரக்கம் அவன்கிட்ட போச்சு. அவன் என்ன செய்தான்? பயங்கரமான வியாதியில இருந்தான். 12 வசனத்துல 16-12 ஆசா அரசாண்டு
19ஆம் வருஷத்தில் தன் கால்கள் வியாதி கொண்டு அவன் நோய் மிகவும் உக்கிரமாக இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளே தேடினான். எத்தனை வருஷம் தெரியுங்களா? 36, 35 அமைதலா இருந்தது. 36ல மனுஷனை நாடுனா, 39ல வியாதி வந்தது. 36, 37, 38 3 வருஷம் தேவன் அவனுக்கு டைம் கொடுத்தாரு. 3 வருஷம் கர்த்தருடைய இரக்கம் அவன் மேல இருந்தது. 3 வருஷம் தேவன் அவன் மனம் திரும்புவா நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தாங்க. அவன் தேவன் உனக்கு நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார். ஒரு காலகட்டம் தாங்க, ஒரு காலகட்டம் தான். 3 வருஷம் நீடிய பொறுமையா இருந்தார். 4வது வருஷத்துல 39ஆம் வருஷத்துல அப்பயாவது மனம் திரும்புவான்னு சொல்லி அவன் சரீரத்துல அவன் கர்த்தரை தேடாதனால அவனையே தேடிக்கொண்டு வியாதி, அவனுடைய கால்கள் வியாதி கொண்டு அது நோவுனா பயங்கரமா குடைச்சல், நோவுனா குடைச்சல், அந்த வலி அப்படியே குடையும், பயங்கரமா குடையும். இது அந்த யாருக்கெல்லாம் இருக்குதுன்னாக்கா, அந்த காலை ஆக்சிடென்ட் ஆகிட்டு காலில் இருந்துருவாங்களே, உங்களுக்கு இருந்துச்சு, மழை வந்தாலும் சரி, நல்லா ஜில்லுன்னு செம்பில் காடு வச்சாலும் சரி, இந்த மழை காலத்தில் குளிர் நேரத்தில் உடைய பாருங்க, அதான் நோவு. ஆனால் இவனுக்கு அதோட பயங்கரமா நோவு இருந்ததுனால அவன் அப்பயும் கர்த்தரை அல்ல பரிகாரியை தேடலாம், மந்திரவாதி தேடலாம், வைத்தியரை தேடலாம். 2 வருஷம் வாசிக்கிறோம். 13ஆம் வசனம், ஆசந்திர அரசன் 41ஆம் வருஷத்தில் மரித்து தன் பிதாக்கள் நித்திரை அடைந்தான். 41ஆம் வருஷம் 39ல அவனுக்கு வியாதி வந்தது. 41 2 வருஷம் அந்த வியாதியில பயங்கரமான வலி, தாங்க முடியல, நோவு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அப்படி தேவனை எவ்வளவு இறக்கம், எவ்வளவு சான்ஸ் கொடுத்தாரு, ஆசாக்கு எவ்வளவு சந்தர்ப்பம் கொடுத்தாரு. 3 வருஷம் அவன் செஞ்ச அக்கிரமத்தை மனம் திரும்புவான்னு ஞான சிசியரை அனுப்பி எச்சரிக்கை கொடுத்தோம். அவன் கேட்கலையே, சினம் கொண்டான. ஏன்னா விசுவாசம் அவனை ஆழ்கை செய்ததுனால தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசனம், தேவனுடைய வல்லமை விட்டு விலகினதுனால ஆசா விசுவாசம் ஆளுகை. நான் தொடர்ந்து போன வாரத்தோட தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கேன். யாருக்கு தேவை? கர்த்தரை சார்ந்திருந்தான் 2வது கொண்டாங்க. சார்ந்திருக்கும் போது தேவனுக்கு தேவை, எனக்கு தேவன் தான் தேவைன்னு தேவனை பயன்படுத்தி என்னென்னவோ செய்து முடிச்சாரு. நன்மையானது இப்போ பிசாசுக்கு தேவையாயிட்டான். திருப்பி தேவன் மனம் திரும்பி வர அவனுக்கு விருப்பம் இல்லை. மனம் திரும்பி வர அவனுக்கு விருப்பம் இல்லை. எந்த ஜனங்களை கொலை செய்யணும், கர்த்தரை தேட கொலை செய்யணும்னு சொன்னானோ இவனுக்கு அதே நிலைமைங்க. இவனை யாரும் கொலை பண்ண முடியாதுல்ல. கர்த்தரை விட்டு விலகணும்ல, பிசாசோட அழிவு. அவன் கர்த்தரே தேடல, அப்பயும் கர்த்தரையால வந்து நல்லா தெளிவப்பட்டிருக்க பாருங்க. அப்பயும் கர்த்தரையால பரிகாரியை தேடலாம். ஐயா பிரியமானவர்களே, உன்னோட போராட்டத்துல நீ மனுஷனை சார்ந்திருப்பாயானால் மனுஷனால உன்னோட ஜீவனை காப்பாற்றவே முடியாது. உன்னோட ஜீவனை எந்த மனுஷனால காப்பாற்ற முடியாது. கர்த்தர் ஒருவர் தான், உனக்கு ஜீவன் கொடுத்தவர் தான் ஜீவனை காப்பாற்ற முடியும். ஜீவனை கொடுக்காத எந்த மனுஷனும் ஜீவனை காப்பாற்ற முடியாது. ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உன் ஜீவனை காப்பாற்ற முடியும். கர்த்தரை அவன் தேடலையே, வியாதிப்பட்டு நோவுப்பட்டு மரித்து போனான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நோவு எப்படிமா இருந்துச்சுன்னா உக்கிரமாக பயங்கரமா இருந்துச்சா. சொல்ல
இருந்தது. 12ஆம் வசனத்துல அந்த நோவு மிகவும் பயங்கரம், வலி தாங்க முடியல, நீங்க கேள்விப்பட்டீங்க, சில பேர் வந்து கேன்சர் வியாதினால வலி தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிறாங்க. உயிர் போயிட்டு வருதுன்றாங்களே, அதோட மோசமா இருந்திருக்க வாழ்க்கை. எந்த தேவனுங்க விட்டான்? கர்த்தரை சார்ந்திருந்தான், ஒரு வியாதி இல்லாம சுகமா வாழ்ந்தான். சுகமான ஒரு வாழ்க்கை, அமெரிக்கான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை. கர்த்தரை விட்டு மனுஷனை சார்ந்திருந்தான். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருங்க. உங்களை நானு எச்சரிப்பு கொடுக்கணும்னு நினைச்சேனா, என்ன எச்சரிக்கிறீங்களா? கர்த்தரை விட்டு இடது பக்கம் வலது பக்கம் சாயாத, அவர் மேலே சாய்ந்து கொண்டது. மனுஷனை கனம் பண்ணு, மனுஷனை மதி, மனுஷனோட உறவாடு, மனுஷனை கீழ்ப்படி. ஆனா கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை சார்ந்து, அவர் தான் உனக்கு எல்லாமே. எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே, சிறிதாயினும் பெரிதான ஆயினும் எனக்கு எல்லாம் நீதானே. நீ இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? அப்படி பாருங்க, நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என் வாழ்க்கை இல்ல ஆண்டவரே, நீர் தான் எனக்கு எல்லாமே, நீர் தான் எனக்கு எல்லாமே, நீர் தான். சார்ந்திரு, சார்ந்திரு. உனக்கு உதவி செய்வதற்கு நீ சார்ந்திருக்க 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 உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம். உலக பார்வை கடினமா இருக்கலாம். கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறார். நீ பயங்கரமான பிரச்சனை போய் கொண்டு இருக்கிறாயா? உன்னோட பார்வைக்கு, உன்னோட சிந்தைக்கு அது முடியாது, இது சாத்தியமே இல்லை, இதுல விழதான் போறேன் நினைச்சு கொண்டிருக்கிறாய். இல்ல, நீ கர்த்தரை சார்ந்திரு. கர்த்தர் உனக்கு உதவி செய்ய லேசான காரியம். நீ மனுஷனை சார்ந்தது போதும், கர்த்தரை சார்ந்திரு. தேவனுக்கு நன்மையை செய், தேவனுக்கு செம்மையானது செய். தேவன் காரியத்தை உதவி செய்ய லேசான காரியம். அது வாய்க்கப்படுவார், அது வாய்க்கப்படுவார். மரண தருவாயில் இருக்கிறாயா? கர்த்தரை சார்ந்திரு, கர்த்தரை சார்ந்திரு. ஜீவன் கொடுக்கிற தேவன் அவர். உனக்கு ஜீவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார், உனக்கு ஜீவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா உத்தம இருதயத்தோடும் அவரை தேடுவதற்கு அவருடைய வல்லமை, அவர் வல்லமை, அவருடைய வல்லமை செயல்பட, அவர் வல்லமை செயல்பட அவர் கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். பூமி இது அவரை தேடுகிற யாவர் மேலும் அவர் கண்ணோக்கமா இருக்கிறாங்க, கண்ணோக்கமா இருக்கிறார். கர்த்தரை தேடு, கர்த்தரை தேடு. உன் காரியம் வாய்க்கப்படும், வாய்க்கப்படும். நீ கர்த்தரை தேடிக்கொண்டே விடாத. எதை விட்டாலும் கர்த்தரை தேடுற விஷயத்துல விட்டுறாத. ஒருவேளை நீ சாப்பாட மறந்துட்டியா, பரவாயில்ல, கர்த்தரை மறக்காத, கர்த்தரை மறக்காத. சாப்பாடு மறந்தா சாக மாட்டோம், கர்த்தரை மறந்தா அடுத்து என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவரை மட்டும் மறக்காது, அவரே சார்ந்து, அவரே சார்ந்து.
சார்ந்திருக்க ஒப்பு கொடுப்பாயானால் இன்னும் நான் சார்ந்திருக்கணும். நான் விலகிட்டேன், ஒரு சில பிரச்சனை சில போராட்டத்தை கொஞ்சம் விலகிட்டேன். அன்றைய மண்ணியம் அவன் சார்ந்திருக்கணும். மறுபடியும் கர்த்தர் வழித்திருக்கிறாங்க. உங்க மேல நோக்கமா இருக்கிறது நிச்சயம் வாழ்க்கை மாற்றுவார், ஜெயம் கொடுப்பார். ஜெபிப்போம். சர்வ வல்லமுள்ள தேவனை துதிக்கிறோம் ஐயா, சோத்திரிக்கிறோம் பிதாவே. அப்பா, அந்த வார்த்தைக்காக நன்றி பிதாவே. ஐயா, உண்மை சார்ந்திருக்கும் போது பிதாவே நீ உதவி செய்வதற்கு லேசான காரியங்கள் செய்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அது உமக்கு கடினம் அல்ல பிதாவே. உடைய கண்கள் வல்லமையான கண்கள், ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய கண்கள், ஜனங்களை தூக்கி விட வேண்டிய கரங்கள் அவங்க மேல பூமி எங்கு உலாவை கொண்டிருக்கிறது பிதாவே. ஆம் ராஜா, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விட்டு தூரம் போனோம் பிதாவே. துன்ப வேளையில மன சோர்ந்து போன நேரத்துல உம்மை தேடாம எங்கெங்கயோ ஏதேதோ செயல்பட்டு கொண்டிருந்தோம். ஆனால் நீ தேடி வந்தீரப்பா, சந்தர்ப்பத்தை கொடுத்திருப்பிதாவே. மனம் திரும்ப வழியை திறந்தீரப்பா. அந்த கிருபைக்காக நன்றி, அந்த கிருபைக்காக நன்றி. ஆம் ராஜா, இந்த வார்த்தை கேட்டு உள்ள பிள்ளைகளோடு துடுமுடைச்சிக்கிற பிதாவே, இயேசு நாமத்துல உம்மை சார்ந்திருக்கிற விஷயத்துல பிதாவே அதை விட்டு விலகி பல காரியத்தினால் விலகி விட்டோம் என்று நினைக்கும் போது அதிலிருந்து மறுபடியும் மனதின்மை இன்னும் அதிகமாக உம்மை சார்ந்திருக்கிற கிருபை திருமுடைச்சிக்கிற பிதாவே, கிருபை திருமுடைச்சிக்கிற பிதாவே. உடைய பிள்ளைகளை மன்னியும் அப்பா, மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. உடைய கரங்கள் இருப்பதற்காக நன்றி பிதாவே. ஆம் ராஜா, அப்பா, ஆசா போல முதல்ல இருந்த ஆசா போல இருக்கணும் பிதாவே. இரண்டாவது ஆசை அல்ல பிதாவே. இரண்டாவது பிரச்சனை வரும்போது மனுஷனை தேடணும் பிதாவே. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை முதல் தேடும் போது, கர்த்தரை தேடும் போது, கர்த்தர் காட்டுற வழியில் நடக்கும் போது ஜெயம் உண்டு பிதாவே. இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்தும், ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்தும். அவன் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை, என்னென்ன போராட்டங்கள், இதெல்லாம் ஜெயம் பெற முடிவோடு தவித்துக் கொண்டிருக்காங்களோ அதெல்லாம் ஜெயம் பெற உடைய கிருபை திருமுடிச்சுக்கிறோம் பிதாவே. இந்த நேரத்தில் பிதாவே, இந்த வார்த்தை கேட்டுள்ள பிள்ளைகள் ஒவ்வொரு தொட்டு அவங்களோட பிரச்சனைகளை நீக்கோடு முடிச்சுக்கிறோம் பிதாவே. நீ உதவி செய்வது லேசான காரியம் பிதாவே. உதவி செய்ய முடிச்சுக்கிறோம் பிதாவே. தொடர்ந்து வழி நடத்தும், பலப்படுத்தும், மகிமைகள் முடிக்கும். எல்லா மகிமையும் எல்லா கனமும் ஒருவரைக்கே செலுத்தி இயேசு நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்க பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். தேவன் நல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து உங்களோட சொந்த ஜெபத்துல தொடர்ந்து செயல்படுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஏசிடி திருச்சபையின் அறிவிப்புகள். முதலாவதாக, தாய் சபைக்காகவும் கிளை சபைக்காகவும் போதகர் குடும்பத்திற்காகவும் பெத்தல் ஆசிரமத்தின் தேவைகளுக்காகவும் மற்றும் புதிய ஆத்துமாக்காகவும் ஜெபியுங்கள். இரண்டாவதாக, மலேசியா தேசத்திற்காகவும் தேசத்தின் பிரதமருக்காகவும் அமைச்சருக்காகவும் ஜெபியுங்கள். மூன்றாவதாக, விசேஷமாக கொரோனா வைரஸ்க்காக ஒவ்வொரு இரவு 9 மணி முதல் 9:30 வரை ஜெபம் செய்யவும். நான்காவது, உங்கள் காணிக்கையும் தசம பாகத்தையும் இணையத்தின் செலுத்திய பிறகு அதன் ரசீதை போதகர் பாஸ்கரன், போதகர் ஜோஷுவா அல்லது போதகர் தீமோத்திலி அவர்களுக்கு அனுப்பவும். எங்களுடைய ஜெபம் எப்பொழுதும் உங்களோடு இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.